வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சித்தர்கள் டாபிக் பார்க்க போறோம். சித்தர்கள் டாபிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த டாபிக் படிச்சா எத்தனை மார்க் வாங்கலாம்? கண்டிப்பா வந்து 2 மார்க் வாங்கலாம். குரூப் 4ல கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வரும். சித்தர்கள் டாபிக் வந்து 11th புக்ல சிறப்பு தமிழ்ல 6th ஓல்டு புக்ல இந்த 3 இதுலயும் ஓல்டு சிலபஸ் இருக்கு. இது 3யும் படிச்சோம்னா கண்டிப்பா வந்து 2 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ல மொத்தம் சித்தர்கள் டாபிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் படித்தாலும் உங்களால் 2 மார்க் தமிழ் படிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி செலக்டட் டாப்பிக்காக படித்தா குடும்ப தலைவர்கள் ஈஸியாக நம்ம வந்து குரூப் 4 கிளியர் பண்ணலாம். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? இது புக்கில் எந்த இடத்துல கேட்கலான்னு பார்ப்போம். 11th சித்தர்கள் டாப்பிக்கில் நிறைமொழி மாந்தர் எனும் சொல்லுக்கு சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. இப்படி அழைக்கப்படுவங்க யாருன்னா சித்தர்கள். இது 2022 குரூப் 4 கொஸ்டின்ஸ். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னா சித்தர்கள். இது புக்கில் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். புக்கில் இந்த கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மருத்துவம், மந்திரம், ரசவதம், யோகம், ஞானம் இதெல்லாம் மனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மதமாய் கோவினை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யாருன்னா கடுவெளி சித்தர். இது குரூப் 2022 கிட்ட கொஸ்டின். இது புக்கில் வந்து எந்த இடத்துல இடம்பெற்றுன்னு பார்ப்போம். இது 11th சித்தர்கள் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் இந்த கொடுத்துருக்காங்க. கடுவெளி சித்தர் பாடிய நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 11th சித்தர்கள் புக்கில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா திருமூலரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவரும் ஒரு சித்தர் தான். திருமூலர் டாப்பிக்கில் தனியாக அந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கும். இந்த இடத்துல 2 லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. திருமூலர் பாடிய ஃபுல் பாட்டு ஒன்று ஓல்டு புக்கில் இருக்கும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுவர் யாருன்னா சித்தர்கள். இது 11th புக்கில் எந்த இடத்துல இடம்பெற்றுக்குன்னா சித்தர்களை ரசவாதிகள் என்று கருதும் போக்கு தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது. இது வந்து 11th தமிழில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து பாம்பினி பட்டி ஆட்டாதே உங்கள் பத்தின மரங்களை படித்து காட்டாதே. இந்த கொஸ்டின் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அடுத்தது வந்து வெட்டை வெளி கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னா நம்ம கடுவெளி சித்தர். இதுவும் ஓல்டு புக்கில் 6th ஓல்டு புக்கில் இடம்பெற்றிருக்கு. இந்த கொஸ்டின் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து சித்தர் பாடல் கடம் என்பதன் பொருள் யாதுன்னா உடம்பு. இதுவும் 6th ஓல்டு புக்கில் இடம்பெற்றுள்ளது. கடம்னா உடம்புன்னு பொருள் அதற்கு வந்து. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கடுவெளி சித்தருக்குரிய அறிவுரையில் பொருந்தாத கொஸ்டின் எதுன்னு கேட்காங்க. அதே 6th ஓல்டு புக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதனால இந்த பாட்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இதுவும் கடுவெளி சித்தர் தான். அவர் பாடிய பாடல் தான் இந்த கொஸ்டினும். அடுத்து வந்து சித்தர் பாடல் என்றது முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. இது வந்து 11th தமிழ் புக்கில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. இந்த பாடல் வந்து சிறப்பு தமிழ் 11th இடம்பெற்றிருக்கும். அதனால நீங்கள் சிறப்பு தமிழ் உள்ள சித்தர்கள் பாடலையும் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வந்து. இந்த கொஸ்டின் வந்து 2024 கேட்ட குரூப் 4 கொஸ்டின். நெட்டவெளி கடவுளாக வழிபடுவர் யாருன்னா கடுவெளி சித்தர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட ஓல்டு புக்லேயும் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா கூட கண்டிப்பாக அந்த இதில் ஒரு மார்க் வாங்கிடலாம். அடுத்து இதுவும் குரூப் 4 கொஸ்டின் தான். யோகா சமாதி உகந்தவர் சித்தரேனும் 2024 ப்ரீவியஸ் இப்போ கேட்ட குரூப் 4 கொஸ்டின். திருமூலர் தான் இதுக்கு ஆன்சர். திருமூலர் வந்து அவரும் ஒரு சித்தர்னால அவர் பற்றின பாடல்களை வந்து நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். அப்படி நமக்கு அது ஆன்சர் தெரியலனா கூட ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணி கூட திருமூலர்னு போடலாம். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.